இந்த நெட்டச்சி எங்க காணோம். ஏட்டி மருமவளே, மருமவளே எங்க இருக்க? ஏட்டி இங்க வா, வந்து உட்காரு. சொல்லுங்க சார். என்ன சீமாட்டி, இன்னைக்கு எங்கேயும் போகலையா வெளியே? இந்த வெளியே போகலான்னு தான் நினச்சேன், உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகாமேன்னு தான் வந்தேன். பார்த்துக்கோங்க. அதான பார்த்தேன். உனக்கு இந்த கால் வந்து வீட்டிலேயே தங்காது, எங்கேயாவது சுற்றிக்கிட்டே இருக்கணும். கல்யாணம் ஆன பிள்ளை மாதிரியாட்டி இருக்க நீ? உண்மைதான், கல்யாணம் ஆகாமல் இருந்தால் என் இஷ்டத்துக்கு நான் பாட்டுக்கு அலைஞ்சிட்ருப்பேன். கல்யாணம் ஆனனால தான் மாமியார்னு உங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டியதாக இருக்குது. அது சரி, இல்லைனா ஊர் சுற்றிக்கிட்டே இருப்பியோ கல்யாணத்துக்கு முன்னாடினா? அப்படி இல்லை, இப்படி உங்கள்கிட்ட வந்து கேட்டுட்டு நிற்க மாட்டேன்ல. சரித்த, நான் போயிட்டு வரேன். எங்கள் பிஸ்னஸை பார்க்கணும். இப்போ தான் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுல்ல, போய் பிஸ்னஸை பார்த்தா தான் நல்லாயிருக்கும். என்ன பிஸ்னஸ் நீ பண்ணுற? போய் உட்காந்து பேசிட்டு இருப்பியாதா? சும்மா போய் உட்காந்து அரட்டை அடிக்கிறதுலாம் பிஸ்னஸ் ஆட்டி உனக்கு? ஆமாம், இவங்க பார்த்தாங்க நாங்கள் உட்காந்து பேசிட்டு மட்டும்தான் வருவோன்னு. நாங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம் அத்தை. என்னாட்டி கையில் காசு நிறையா வச்சிருக்கியா? கப்பல் எதுவும் வாங்கி விட போறியா? கப்பல் வாங்கி விட்டால் தான் பிஸ்னஸா? நாங்கள் இந்த வத்தல் வடகம் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு விற்கலான் இருக்கோம். உனக்கு அதுக்கு என்ன செய்யணும்னே தெரியாது. நீ எல்லாம் என்ன செய்ய போகிறாங்க? போய் ஆள் எண்ணிக்கைக்காக வேணா நீ போய் உட்காரலாம், மற்றபடி ஒரு காசுக்கு ஆக மாட்டேன் நீ. ஆமாம், உங்களுக்கு நாளும் தெரியும். அதான் கிரிஜாக்கா இருக்காங்கல்ல, அவங்க சொல்லி தருவாங்க, நான் கற்றுக்குருவேன். பா, உன்னால நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன்னு உங்கள் குரூப் அலையுது. இவ தான் கெட்டு போகிறது பத்தலன்னு இருக்கிற ஆட்களெல்லாம் சேர்த்து கெடுத்துக்கிட்டு இருக்கா பாரு இந்த பிள்ளை. ஏன்னா ஒருத்தையும் காணும் இன்னைக்கு. நம்ம தான் சீக்கிரமாக வந்துட்டோமா? என்ன கிரிஜாக்கா தனியாக உட்காந்துருக்கீங்க? ஆமாட்டி, வா, இப்போ தான் வந்தேன் நானும். ஏன்னாக்கா வெயில் தான் நல்லா கொளுத்த ஆரம்பிச்சிருச்சுல, வடகம் போடலையா? ஆமாட்டி, அதை பற்றி நானே பேசணும்னு நினச்சேன். இன்றைக்கி நான் சும்மா கொஞ்சோட போட்டுட்டு வந்திருக்கேன், மேலே காயட்டும், அது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம டெய்லி செய்வோம். சரியா? சார் பரவாயில்லையே கிரிஜாக்கா, நீங்களே ஆரம்பிச்சிட்டிங்களோ? ஆமாம், உங்களெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தால் என்றைக்கு வேலையாகிறது? அதான் சரி ஆரம்பிப்போன்னு ஆரம்பிச்சிட்டேன். எனக்கா பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டீங்க? ஆமாட்டி, உங்கள்கிட்ட சொன்னப்போ நல்ல நாள் பார்க்கணும் அது இதுன்னு இதையால் இழுப்பீங்க. சீக்கிரமாக ஆரம்பிப்போன்னு நினைக்க மாட்டீங்க. எப்படி நேரத்தை கடத்தலான்னு தான் பார்ப்பீங்க நீயும் பரமும். அதான் சரி ஆரம்பிச்சு விட்ருவோன்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்த்துக்கோ. சார் கிரிஜாக்கா இங்கிலீஷ்லாம் பேசுகிறீங்களே, சூப்பரா. எக்ஸ்கியூஸ் மீ அக்கா. வாங்கக்கா, என்னக்கா வேணும் உங்களுக்கு? நீங்கள் இந்த ஊருக்கு புதுசா? ஆமாக்கா, நான் இந்த ஊருக்கு புதுசு தான். வாங்க, கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு போகலான்ல. அதான் வீட்டில் வேலையை முடிச்சிட்டேன், என்ன செய்யறதுன்னு தெரியல. அதான் சரி சும்மா அப்படியே நடந்து வருவோமேன்னு வந்தேன். நீங்கள் உட்காந்துருந்தீங்க, அதான் சரி என்னன்னு பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன். நாங்களாம் வேலையை முடிச்சிட்டோன்னா இங்கே தான் வந்து கிடப்போம், பார்த்துக்கோங்க. ஓ அப்படியாக்கா? உங்களோட வயசு எனக்கு கம்மி தான். நீங்கள் அந்த ப்ளூ கலர் சேலை கட்டியிருக்காங்கல்ல, அவங்கள மட்டும் அக்கான்னு கூப்பிட்டா போதும். நான் சின்ன பிள்ளை தான் உங்களோட. அப்படியாட்டி? சரி, இனிமேல் ஒன்று அப்படியே அக்கான்னு கூப்பிடல, வாட்டி போட்டினே கூப்பிட்றேன். ஒரு பேச்சுக்கு நம்ம உங்களோட சின்ன பிள்ளைன்னு தான் சொன்னால் அதுக்காக என்ன மரியாதை இல்லாமல் வாட்டி போட்டினா கூப்பிடுவாங்க? இப்போ தான் வந்து பழகுனாங்க, அதுக்குள்ளே வாட்டி போட்டிங்கிறாங்க. நமக்கு தேவை தான். ஏக்கா, தண்ணிலாம் டெய்லி வந்துடுமா இங்கே? டெய்லி வராது, ஒரு 2 நாள் 3 நாளைக்கு ஒரு தடவை வரும், பார்த்துக்கோங்க. நமக்கு தேவையானதை நம்ம பிடிச்சி வச்சுக்கணும். ஓ அப்படியா? நீங்களாம் எப்படி வேலைக்கு போகிறீங்களா இல்லை வீட்டில் தான் இருப்பீங்களா? நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம், பார்த்துக்கோங்க. ஓ அப்படியா? சரி சரி சூப்பர். என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? ஐயா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க்கா. இப்போ தான் சும்மா அந்த வடகம் வத்தல் ஏதாவது போட்டு பண்ணுவோமேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே இவள் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டான். சும்மா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், பார்த்துக்கோங்க. நெட்டையாக இருக்கிறவ ரொம்ப பெருமை பேசுவா போலையே, அவள் பேச்சை பார்த்தா அப்படி தான் தெரியுது. இந்த குண்டு பொம்பளை கொஞ்சம் பரவாயில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கு.